ஸ்தோத்திரம். மட்டுமாய் நீர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இறக்க பாராட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிசயமான தரம் ஆண்டவர்களோடு கூட நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பரிசுத்தராக இருந்து ஆண்டவரை எங்களை தாங்கி நடத்து ஆண்டவரை உங்கள் கருத்தினால் எங்களை மட்டுமாய் பாதுகாத்து நடத்தி நல்ல தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே குட் ஃப்ரைடே ஈஸ்டர் போன்ற ஆண்டவரே 2 ஆராதனையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற நாங்கள் கூட்டி வந்து ஆராதிக்க முடியாத தடைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஆராதிப்பதற்கு நீ உயிர்த்திருந்த வல்லமையை நாங்கள் ருசிப்பதற்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களை நடத்தின விதங்களை நாங்கள் அறிந்து நாமத்தை மயப்படுத்த உங்கள் கனமான தந்தை கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானுடைய ஆளுகை, தேவ கிருபை, தேவ பிரசன்னம் எங்களுக்குள்ளது எங்கள் நடத்துகிறதுக்காக உங்கள் நன்றி அப்பா. நீர் ஆண்டவரே இந்த நாளை ஆராதல்ல நீர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரங்கள் அப்படி பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஆழமான அழுத்தங்களை கற்று எடுத்துக்கொண்டு வீடுகளிலே தனித்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு பண்ண தேவனாம் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வீடுகளில் ஆராதிக்கிற பிள்ளைகள் உணர்ந்து ஆராதிக்கும் போது கர்த்தரில் கிரியை செய்கிறத நாங்கள் கண்டு மகிமைப்படுத்த உமநாமத்தை கனம் பண்ண கர்த்தருடைய தூதர்கள் ஆண்டவரே அவர்கள் செய்கிற கிரியைகளை கண்டு உமை கனம் பண்ண உமை மகிமைப்படுத்த என் ஆண்டவர் கிருபை தருகிறாங்க. ஆராதனை மூலமாக வல்லமை கிரியை செய்யட்டும். ரத்தத்தின் வல்லமை கிரியை செய்யட்டும். ரத்தத்தின் வல்லமை கிரியை செய்யட்டும். ஆண்டவரை முழங்கால் படித்து செபிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வல்லமை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதை கொடுக்கிறோம். மீட்பருடைய ஆளுகை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருவதாக அற்புதம் செய்கிற ஆவியானவர்தாங்க இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆளுகை செய்து மேலான அனுபவங்களை கற்று தந்து அதிசயமாய் என் ஆண்டவர் நடத்துகிறார்கள். தடை பண்ணுகிற தடைகளை கற்று உடைத்து அந்த கால வளமை நிறுவனமாக்கி தேவ கிருபையும் தேவ நயமும் தேவ இறக்கமும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்து நடத்தப்பட்டு கொடுக்கிறோம். தேவநாமை கூட நடத்துகிறாங்க. தொடர்ந்து கருப்படுத்தி நடத்தும் பாடுகிற பாடல்கள் ஆராதனை ஆண்டவரே செய்தி வேலை எல்லாவற்றையும் கத்தனை ஆசீர்வாதம் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தால் ஆயத்தப்பட்டு காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் வார்த்தைகள் உடைய வழி நடத்துதல் நடந்து போகிறதுக்கு தருகிறாங்க. நீ தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இந்த மகிமையான ஆளுகை எங்களுக்குள்ள இருக்கட்டும். தொடர்ந்து மகிமையின் கரமையில் தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய நாமத்தில் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்க சித்தமாக நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அவர்களுடைய அவர் மறுபடியுமாக சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுடைய நாம் மகிமைக்காக அவருடைய மகிமைப்படுத்துவதற்காக இம்மட்டுமாய் நம்ம நடத்தி வருகிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோமாக. நம்ம இதுவரைக்கும் மரணம் நடத்தின ஆண்டவர், இதுவரையிலும் கரம்படுத்தி நடத்தின ஆண்டவர் நமக்கு ஒரு குறைகளாக நடத்தி வருகிறார். அவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். வேதங்களிலே நல்ல உணர்ந்து ஆண்டவரை பார்த்து பாடி பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். மறவாமல் நினைக்கிறையா மனதாக நன்றி சொல்லுவேன். இரவும் பகலும் நினைத்து இதுவரை நடத்தி வந்தீரே என்று சொல்லி உன்னை ஆண்டவரை நான் மனம் பண்ணுவோமாக. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. நன்றி நன்றி கோடி
எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் நந்தீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் நந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சப்பா நன்றி நன்றி. சொல்லுங்க உலகாலே கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் மேலும் தந்தீரையா. சுகமாய் சுகமாய் தழுவுகிறாய் சுகமாய் என் குடும்ப மருத்துவன் நீரே. சுகமாய் சுகமாய் தழுவுகிறாய் சுகமாய் என் குடும்ப மருத்துவன் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைமுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீர். குறைமுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீர். ஊழியம் செய்வதற்கு போதுமானவர் தந்து ஊழியம் செய்வதற்கு போதுமான பெருமை தந்து செய்தீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே சுவே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி. கோடி கோடி நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே ரட்சகரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி உலகளவா கோடி கோடி நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் எபிரேஸ்வரீராயா இதுவரை உதவினீரே நம்முடைய உதவி எபிரேஸ்வரீராயா இதுவரை உதவினீரே எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி கோடி கோடி நன்றி ஐயா உனக்கு சொல்லப்படி ஆண்டவர் பார்த்து நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மூத்த போதவர்களான எங்களோட ஆண்டு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கைக்கேற்ற வார்த்தைகளை தேவத்தில் வருவதை நாங்கள் உணர்ந்தோம். ஆண்டவர் அப்போ ஆண்டவரை நம்பும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில அவர் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லலை, செய்வேன்னு சொன்னது அத்தனை நிறைவேற்ற உண்மையிலவராக அவர் சொன்னது ஒன்றும் குறைவில்லாம சரியாய் செய்கிற ஒருவருடைய நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அவர் மனசு மாற மாட்டாரு. சொன்னதை நிறைவேற்றுவதற்கு யாரு என்ன தடை வந்தாலும் அவர் நிச்சயமாக நம்ம நிறைவேற்றலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஊழியத்திலும் சரி, நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் ஆண்டு நிறைவேற்ற அவர் உண்மையோடாக எனக்கு தெரிந்த பாடல்கள் எல்லாம் நம்முடைய சபையில் எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் தெரிந்த பாடல் தான். அந்த பாடலை உற்சாகங்களை பாடி இது ஆண்டவர் பயன்படுத்த நம்பத்தக்கவர்கள் ஒருவதானே, உண்மையுள்ளவர்கள் ஒருவதானே. இந்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் நம்பலாம், நூற்றுக்குள்ள நம்பலாம். அவர் பொய் சொல்ல மாட்டார், ஒரு மனம் மாற மாட்டார். அவர் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது. இருக்கிற சூழ்நிலை நமக்கு மாறாக தடையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்ய நினைச்சதை யாராலும் தடுக்க முடியாது. அவரோட சேர்ந்து உற்சாகமாக அந்த பாடலை பாடி அப்படி ஆண்டவரை கண்ணம் பண்ணலாம்.
நம்பிக்கைக்கு காரணம் நீங்க ஆண்டவரே. எனக்கு வேண்டிய எல்லாமே செய்து கொடுக்கிறவர் நீங்க அப்பா. உங்களை நாங்கள் உணர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் பெரியவனாக இருந்து தெய்வமாக ஈராக அன்றுவரே ஈஸ்வராய தேவனாக என்னை நடத்துகிற சர்வ வல்லமை தேவனாக நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு பிரசனம் எங்களுக்கு நடத்துகிற எல்லா தயமான விதிகளுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரோட நல்வரை நாங்கள் ஆண்டேசுவே நம்ம தந்தவர் நீ ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர்தானே, நம்ம தந்தவர் நீ ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர்தானே. பொய் சொல்லிய நீ மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிய நீ மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, சொல்லி செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, தேவமா தேவனே என்னை பெருக செய்பவரே, தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, தேவமா தேவனே என்னை பெருக செய்பவரே. ஆண்டவரை பார்த்து நம்புகிறோம், நூற்று நூறு நம்புகிறோம். ஆண்டவரை உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. உண்மை நம்பியிருக்கிறவர்களுக்கு நீர் அதிசயமான காரியங்கள் செய்கிறவர். ஓ ஹalleluya, உண்மை சார்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரோடே கனமண்ண உங்க சித்தத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, நல்ல விடங்கள் இயேசுவே உண்மை நாங்கள் நூற்று நூறு நாங்கள் நம்புகிறோம், நூற்று நூறு நாங்கள் நம்புகிறோம். உங்க பிரசன்னம், உங்க மகிமை, உங்க தயவு, உங்க இரக்கம் ஆண்டவரே எங்களுக்கு நேராக கடந்து வருவதாகப்பா. ஆண்டவரே எங்கள் சத்தத்தை கேட்கிற கர்த்தர், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர், எங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஓ ஹalleluya, எங்களுக்கு நடத்துவீராக, எங்களுக்கு நடத்துவீராக. ஒரு பிரசன்னத்தினாலே எங்களை தாங்குவீராக ஆண்டவரே. இது நடத்துகிறதுனாக மக்கள் நன்றியப்பா. நாள் படிக்கிறோம் நான் ஆண்டவரை ஆண்டவரே, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறான். தனிமையெல்லாம் படிக்கல, தனிமையெல்லாம் வீடுகள் ஆராதிக்கும் போது, குடும்பம் ஆராதிக்கும் போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்று சொன்னாங்க. ஆண்டவர்கள் எங்களுக்கு கூட இருக்கிறீங்கப்பா, இது எங்களுக்கு கூட இருக்கிறீங்க. நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்துல, நாங்கள் ஆராதிக்கிற இந்த இடத்துல, நாங்கள் முழங்கால் படிக்கிற இடத்துல கர்த்தர் வந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஹalleluya, நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவன் நீர் இந்த மத்தியில் இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya, நம்பிக்கை காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. நம்ம இருக்கிற முழங்கால் படிட்டு நான் உண்மையா சொல்லுவோம், உண்மையை நாம் வாய்கள் திறந்து ஆண்டவரை பார்த்து கேட்டு பேசுவோம். நமக்கு ஒரு நம்பிக்கை வருமானம். தேவன் எல்லா சூழ்நிலையை மாற்றி போடுவார், எல்லா சூழ்நிலை மாற்றி நமக்கு ஒரு நம்பிக்கை. நாம் எல்லாரும் மறுபடியும் அவர்களோட ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிப்போம், ஒன்று சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் என்கிற முழு நிச்சயமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றுவதாக, நமக்கு கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவதாக. நம்பிக்கையின் காரணம் நீரே, வாழ்வின் அர்த்தம் நீரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நம்பிக்கையின் காரணம் நீங்கள் ஆண்டவரே, என் நம்பிக்கையின் காரணம் நீர் ஆண்டவரே. ஓ ஹalleluya, இயேசுவே உம்மை துதிக்கிறோம். தேவனே, எங்களுக்கு வந்து கிரியை செய்து கொடுக்கிறோம். ஓ ஹalleluya, ரிகபதஷதரபா, ஓ யதனரியாதபரபா, இயேசுவே. நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உன்னை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே, உம்மை புகழ்ந்து
துவங்கியதை முடிப்பவர் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே. துவங்கியதை முடிப்பவர் நீரே, கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணம் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொல்லுங்க பார்த்து, சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்கு மாறா உத்தம நீரே. சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்கு மாறா உத்தம நீரே. ஒப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே. ஒப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணம் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணம் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஆண்டவரே, உனக்கு ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த வார்த்தையை தியானிக்கிற, இந்த வார்த்தையை கனம் பண்ணுகிற, எங்களை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை நூற்று முன்னூறு நம்புகிற யாரும் வெற்றிமடையாதபடி, யாரை வெட்கப்படுத்தாதபடி, என் ஆண்டவர் சொன்னதை செய்கிறதுக்கு நிர்ணயித்தவராக இருக்கிறீங்கப்பா. சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறீர். நீர் நிச்சயமாகவே இதற்கு நன்மை செய்கிறவர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நம்பிக்கையின் காரணம் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நல்ல கையை தட்டி ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து இயேசுவே, உம்மை புகழ்ந்து பாட, உம்மை துதிக்கிறவை, ஆராதிக்கிறவை, கனம் பண்ண, உம்முடைய நாமத்தை மகிழ்வுறுத்த தெய்வமே, நீ தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தெய்வமே, தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரே கவர சந்தன பலரவா, ஒரே கவர துருவியாந்தரவா. தேவ மகிமைக்கிறதாக, தேவ மகிமைக்கிறதாக ஆண்டவரை பார்த்து ஒப்புக்கொண்டு இயேசுவே, எங்களை ஆட்கொள்கிறேன், எங்களை ஆட்கொள்கிறேன். இயேசு ராஜாவே, எங்களை கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒரே கவர சந்தன பலரவா. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை எங்களுக்கு கடந்து வருவதாக ஆண்டவரே. ரகசியமான காரியங்களை செய்கிறவர், ரகசியமான காரியங்களை செய்கிறவர், உங்க சித்தம் எனக்குள்ள நிறைவேற போகிறவர். பெரியவராக எங்களை தாங்கி நடத்துகிறப்பா. ரகசியங்கள் கரங்களுக்கு கடந்து வந்து எங்களை தாங்குகிறதாய் சொல்கிறோம். எங்களுக்கு எந்த சூழ்நிலையில ஆண்டவரே சொல்ற மனுஷனை நம்புவதை காட்டிலும் உண்மையில் வைத்திருந்த நம்பிக்கை அதிகமாக உண்மையை நாங்கள் சார்ந்தோடு எங்களுக்கு கிருபை தருவீராக. கிருபை நாங்கள் சார்ந்து இருக்கிறோம், உண்மை நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். பிரசன்னங்கள் ஆட்கொள்ளும் ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இயேசுவே, நீர் எங்களுக்குள்ள கிரியை செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்குள்ள கிரியை செய்யும். உங்க சித்தம் எங்களுக்குள்ள நிறைவேறுவதாக, உங்க சித்தம் எங்களுக்குள்ள நிறைவேறுவதாக. உங்க மகிமையின் ஆவியானவர் நடத்துவாராக. நம்பி வரும்பொழுது நமக்கு ஒரு
சொல்லும் போது அவர் பாதத்தில் நாம் அமர்ந்து வரும் பொழுது அவர் நமக்கு அற்புதம் செய்கிறவர், நமக்கு அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இயேசுவின் மகிமை, இயேசுவின் மகிமை நமக்கு கிரியை செய்ய ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க பார்த்து இயேசுவே திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே தமதன்மை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்மை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. அவர் இருக்கிற இடத்துல நாம் ஆண்டவரை பார்த்து ஆராதிக்கும் பொழுது அவர் நோக்கி பார்த்து என்னை கூப்பிடுன்னு சொன்ன ஆண்டவர் அவர்தான். இதை பார்த்து தருகிறேன்னு சொன்ன ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிட்டான், இன்னலை மாற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர். என்னை நோக்கி கூப்பிட்டாங்க, இன்னலை மாற்றி போடுவேன்னு சொன்ன ஆண்டவர். அவர் இன்றும் மாறாதவராக இருக்கிற ஆண்டவரை பார்த்து இயேசுவேன், ஓ ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இன்னல்களை, எல்லா போராட்டங்களை கர்த்தரை மாற்றுவதற்காக நோக்கி பார்க்கிறோம். உங்க மகிமையான காரணங்களுக்கு நேராய் ஆண்டவரை நீட்டப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. துன்பத்து நேரத்துல ஒரு சோர்ந்து போன நிலையில நாம் இருப்ப மாட்டான். நம்மை தேடி வருகிற தேவ கரம் இருக்கிறது, நமக்கு உதவி செய்கிற கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கருத்தாய் நம்மை விசாரிக்கிறவர், கனிவோடு நம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ய போகிறீங்க, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறீங்க, என் வாழ்க்கையில் நான் நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு மேன்மையை கர்த்தரை செய்ய போகிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், இன்னும் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே தமதன்மை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்மை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, கரை கோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கரை கோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே தமதன்மை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. ஆண்டவர் பார்த்து இயேசுவே என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்கப்பா, நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்க. மனமாறி மனுப்புத்திரன் அல்ல ஆண்டவரை ஏற்குங்க. எனது உள்ளத்தை ஆண்டவரை எல்லாம் சொல்லி சமூகத்தில் கொடுக்கும் போது இது அதை காற்றம் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்ய போது நான் சொல்றோம். இந்த நாட்டிலே தனிமையில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்கிற ஆண்டவர்
எங்களுக்கு அநீதி காண்கிற ஆண்டவர், எங்கள் கூப்பிடுதலை பார்க்கிற ஆண்டவர், ஒரு பெரிய ஆண்டவரை நன்மையான காரியங்களையும் ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் சூழ்நிலைகள் மத்தியில், குடும்பங்கள் மத்தியில், ஆண்டவரை தேசத்தின் மத்தியில் கத்தர் கொண்டு வர போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரி கபரதமா சபையில தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கொண்டு வரப்போவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையான காரியங்களை கத்தர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கத்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, அதை சரியான விதத்தில் நாங்கள் ஆண்டவரே சொத்து எங்களுக்குள்ள நாங்கள் கிரகித்துக் கொள்ள, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருகிறார். எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக் கொண்டு உண்மையே நம்பி காத்திருக்க கத்தர் உதவி செய்கிறார்கள். கிருபை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நாம் பயப்படுவதாக நாம் தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகளை நடந்து போக போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவர். நாளில கடந்த வாரத்தினுடைய செயலின் தொடர்ச்சியாக நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. இருக்கிற நிலையில ஒரு வார்த்தையோடு கூட வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு வசனத்தை சரியான விதத்தில் தியானிப்பதற்கு ஏற்றவர்களை உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நோட்டு புத்தகத்தையும் பேனாவை எடுத்துக்கொண்டு வேத புத்தகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு தேவ நாமத்தை உயர்த்த ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோமாக. ஆண்டவர் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு கொடுக்கிறோம். மகிமையான தேவக்காரம் பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்யபடி ஆண்டவர் அப்படியே செய்ய போது நாய் துதிப்போமாக. ஆண்டவர் நல்லவர். வசந்த வாசிகளாக எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுங்க. கடந்த வாரம் நாம் தியானிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சிலுவையிலிருந்து ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் நமக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கும்படி அவர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் நடுவிலே நின்றார். எங்கெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் நடுவில் நின்றார் என்று சொல்லி நம்ம கடந்த ஈஸ்டர் அன்றைக்கு உயிர்த்தெழுந்த தினத்தன்றைக்கு நாம் ஆண்டவரை தியானித்தோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு செய்கிற விசேஷமான ஒரு காரியம் என்ன? அதுதான் இந்த காரியம் நமக்கு திஷ்டாந்தப்படுத்தி ஆண்டு நமக்கு காண்பித்திருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கையில் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா.
பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். உலகத்துல இருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை காட்டிலும் நன்மைகளை காட்டிலும் மற்ற விசேஷங்களை காட்டி நமக்கு இருக்கிற ஒரு விசேஷம் என்று சொன்னா பாவம் இல்லாத இருக்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொஞ்சம் வல்லமையோடு இருக்கிறவர் மத்தியில் வருகிறவர். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு அற்புதம் செய்கிறவர். அவர் அற்புதம் செய்கிறது மாத்திரமல்ல, நம்மோடு கூட நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்காக கிரியை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வார்த்தை நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்குறாங்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. பிரதான ஆசாரியரே நமக்கு. நம்முடைய ஆண்டவர் அவர் பலவீனங்களை குறித்து நமக்கு ஒரு நாள் கவலைப்படவோ கஷ்டப்படவோ சோர்ந்து போகவோ நமக்கு இடம் விடாதபடி நமக்கு அவைகளிலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவர், நமக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர், நமக்கு அவைகளிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற தேவனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நமக்கு இந்த நாளில நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நான் போன வாரத்தில் தியானிக்கும் நான் சொல்லியிருந்தேன். நமக்கு ஆண்டவர் நடுவில் இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் மோசைகள் செய்தார், அவெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதற்கு நாமெல்லாம் சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லி கடைசியா நான் சொல்லும்போது சொன்னேன், நடுவில் இருக்கிற கர்த்தரை சாட்சியா நிறுத்துவாராக. நடுவில் இருக்கிற கர்த்தரை சாட்சியா நிறுத்துவது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். செப்பனியா புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அவர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதை நம்ம அடுத்த வாரத்தில் ஆண்டவர் நம் நடுவில் வருவதற்கு நோக்கம் தீங்கை காணாதிருப்பதற்காக. இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்த வார்த்தையை மட்டும் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் நம் நடுவில் வருவதற்கு நோக்கம் நாம் இனி தீமையை கண்டடைவதற்கல்ல, தீங்கை காணாதிருப்பதற்காகவே ஆண்டவர் மத்தியில் வருகிறார். ஆண்டு வருகிற நோக்கம் அவர் சாதாரண ஒரு நபராக வந்து போகிறவர்கள, அவர் வந்து போனால் ஒரு பெரிய மாற்றம் நமக்கு வரும். அவர் வந்தா ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒரு உடைந்த ஒரு பாத்திரமானாலும் அதை உருவாக்க அவரால் ஒரு மாற்றம் வரும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர் வந்தால் மாறிப்போம். அப்ப ஆண்டவர் வருகிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே அதிகாரத்துல 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். 18ஆம் வசனம் 19 செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17 18 19. செப்பனியா 3 17 18 19. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னா அவர் வல்லமை உள்ளவர். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் 1 வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் இரண்டாவது ரட்சிப்பார். என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. மூன்றாவது நம்ம மூலமா சந்தோஷப்படுவாரா? நம்ம மூலமா சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவருடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அதான் சொல்றாரு, உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கம்பீரமாய் களி கூறுவார். அடுத்த வாசிங்க. உன் சபையின் மனுஷராய் இருந்து, உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். போதும். சிறுமைப்பட்ட யாவரையும் கவனிக்கணும். பண்டிகை அனுசரிப்பது கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு வாழ்வது ஒரு பண்டிகை. ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு நாள் உயிர்த்தெழுந்த நாள். ஒரு உயிர்த்தெழுந்தால ஒரு ஈஸ்டர் அப்படின்ற ஒரு டேட் மட்டும் இல்லாம நாம் ஒவ்வொரு ஞாயிறும் நம்ம கூடி ஆராதிக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு ரிசர்வேஷன் சண்டே தான், உயிர்த்தெழுந்த நாள் தான். உயிர்த்தெழுந்த நாளை நம்ம ஒன்று சேர்த்து நம்ம ஆராதிப்பது நம்ம நிச்சயமா நம்ம திரும்ப தருவார். தீங்கை காணாதற்கு நமக்கு செய்கிற ஆண்டவர், அன்பு தருகிறவர், வல்லமை தருகிறவர், அதிசயங்களை செய்கிறவர், இப்படி நிறைய பேர்கள் சொன்னாலும் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் மத்தியிலே இருப்பதனுடைய நோக்கம் என்ன? மோசேயுடைய வாழ்க்கையில மேகத்தின் மத்தியிலே அவர் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசினா யாத்ரா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், யாத்ரா 24 14 கர்த்தருடைய மகிமை சீனாயின் மேல் தங்கியிருந்தது. கர்த்தருடைய மகிமை சீனாயின் மேல் தங்கியிருந்தது. சீனாய் மலை மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். 7ஆம் நாள் மேகத்தின் நடுவில் இருந்து மோசே
மோசையை கூப்பிட்டார். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு நான் தியானிக்கிற ஒரு பகுதி என்ன சொன்னா, நீங்க எழுதுகிற வழக்கம் நான் சொன்ன எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் சபை விசுவாசியை நான் சந்திக்கும் போது இதுவரைக்கும் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம் நான் பார்த்து நான் கேட்பேன். அந்த காலத்தில் அப்போ நீ சொல்லப்படுற வார்த்தைப்படி பார்த்தீங்கன்னா, மேகத்து நடுவிலே மோசையை ஆண்டவர் கூப்பிட்டார். ஆண்டவர் முதலாவது வந்துட்டாரு, மோசையும் வந்தாச்சு, திரும்ப போனாரு, திரும்ப மோசையை வர வச்சிட்டாரு. அப்போ வரும்போது ஆண்டவர் மோசையை ஸ்பெஷல் காலி, ஆண்டவர் மோசையை அழைக்கிறார். இன்னைக்கு நம்ம வீடுல ஆராதிக்கிற நமக்கு தனிப்பட்ட விதத்துல ஒரு அழைப்பு வருது, அவரோடு அமர்ந்து. தனிப்பட்ட விதத்தில் நமக்கு ஒரு அழைப்பு வருது, அவரோடு கூட இருப்பது. தனிப்பட்ட விதத்தில் நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, நம்மை உருவாக்குவதற்காக, உபயோகமுள்ள பாத்திரங்களாக உடைக்கப்படுவதற்காக. ஒருவேளை தனிமையில் இருக்கிறோமா, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறோமா, கவலைப்படாதே, கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்காக அவர் அண்டையிலே நம்ம அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உருவாக்குவதற்காக ஆண்டவர் அவர் அண்டையிலே நம்மை கொண்டு போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம தெரியாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உருவாக்கி கர்த்தர் பயன்படுத்துகிறது வித்தியாசமா இருக்கும். மோசையை ஆண்டவர் அழைத்த வெறுமை இல்லை, அதுக்கப்புறம் கர்த்தர் மோசையை பயன்படுத்தும் விதமே வித்தியாசமாக இருந்தது. ஆண்டு நாம் பயன்படுத்தாங்க. நம்ம விரும்புகிற ஆளா இல்லை. நான் பல வேலைகளில் நான் உடைந்து போன நேரங்கள் நான் எதிர்பார்க்கறதா, ஆண்டு வரை நான் நினைச்சது நடக்கல, நான் கேட்டது நடக்கல, நான் எதிர்பார்த்தது நடக்கல நம்ம யோசிப்போம். ஆண்டு சொல்லுவாரு, அப்பா நீ இதை எதிர்பார்த்திருந்த, இப்படிப்பட்ட காரியம் தான் நடக்கும்னு யோசித்திருந்த, இது அல்ல, இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி நம்ம வழிபடுத்ததை நாம் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய விருப்பத்தின்படி உருவாக்குகிறவர் அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி நம்ம உருவாக்கி நம்மை சரியான விதங்களிலே கர்த்தர் நடத்துகிறது. நம்ம கடந்த வாரத்திலே நம் தியானித்த அந்த வசனத்தை 24ஆம் அதிகாரம் லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 39ஆம் வசனம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், என் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவியும் இராது என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இது தொடர்ந்து நீங்க 43ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தான். ஆனாலும் சந்தோஷத்தினாலும் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுவேன், புசிப்பதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்கள் கேட்டார். அப்பொழுது பொருத்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார். இந்த வசனத்துல இருக்கிற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆழமான ஒரு சத்தியம் அல்ல, வெளிப்படையான ஒரு சத்தியம் தான். ஆனா தேவன் நமக்கு சில காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு காண்பிப்பாங்க. ஆண்டு நல்லவர். இதை அதிகாரத்தில் கடந்த மாதத்தில் சொன்ன, அவர் கூட்டப்பட்ட வீட்டில் அவர் நடுவே வந்து அவர் நின்றார். நின்று அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் கலங்காதீங்க, நமக்கு இருக்கிற சொல்லி நிறைய திடப்படுத்துறத அவருடைய சந்தேகங்களை எல்லாவற்றையும் தீர்த்து வைக்க நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, ஆண்டவரை 3 வருடம் ஊழியம் செய்வது கூடவே இருந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் பேசி வருவாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளாய் நம்ம பல ஆண்டுகளாய் பல வருஷங்களாய் நம்ம ஆண்டோடு கூட இருப்போம், ஆண்டோடு சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம், அல்லது அவரை ஆராதிச்சு அவருடைய சொந்த ஜனமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற விசேஷமான ஒரு வார்த்தையுடைய பேசுறது இந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்பிக்கை பார்த்துருவான் என்பதை நாம் நம்புவதற்காக ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் அவரை நம்புறதுக்காக சில காரியங்களை நமக்கு செய்கிறார். அதுதான் இந்த பகுதி நாம் பார்க்க முடியும். முதலாவது 39ஆம் வசனத்தின் முதல் பகுதியில, என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். ஆண்டவர் நடுவில் வந்து நிற்கிறது மாத்திரமல்ல, அப்படி நிற்கிற ஆண்டவர் நம்மை அவரை பார்க்கும்படியாக செய்கிறார். நம்மை அவரை பார்க்கும்படியாக செய்கிறவர். குறிப்பிட்ட ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், நிறைய நம்ம பேரை வைத்திருந்தாலும் அவரை நம்ம பார்க்கலன்னா அது எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். அது எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். என் கைகளையும் என் கால்களையும் நம்ம பண்ணுங்க, காயப்பட்ட அந்த கைகளையும் காயப்பட்ட கால்களையும் நம்ம பண்ணுங்க பாருங்க. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஆண்டவர் பார்க்க சொல்றேன். பாருங்கள். ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன். முதலாவது, இதுவரை காணாத ஒன்றை நீங்கள் இனி பாருங்கள் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே கண்டதை கொஞ்சம் பாருங்க. இதுவரை பார்க்காத ஒருத்தரை பாருங்கன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் பார்த்தவர் தான், ஆனா நீங்க நம்பல, அவரை திருப்பமா பாருங்க.
ஆண்டவர் நம்ம பல வருஷங்களா பல நாட்கள் ஆராதிச்சு இருந்தோம் கூட ஆண்டு மேல வைத்திருக்க நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் நமக்கு பலவீனமா தான் இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பாரு, சூழ்நிலை மாறிப்போம், சூழ்நிலை மாறிப்போம் என்று சொன்னார். எலியா தீர்க்கதரிசி புத்தகம் அதிகாரி வாசித்த ஒரு பகுதி இருந்தது. 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, எலிசா விண்ணப்பம் பண்றாரு, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இது பெரிய ரகசியம் ஒண்ணுமே இல்லை. வேலைக்காரருக்கும் ஊழியக்காரருக்கும் வித்தியாசம் அங்க காமிச்சிட்டாங்க. ஊழியக்காரன் பார்க்கும்போது அந்த ரதங்களும் குதிரைகளும் பெரிய ஒரு சேனையை பார்க்க முடியாது. ஆனா கூட இருக்கிறவங்க தெரியல, அது எதுவுமே இல்லாத மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. அப்பதான் அவர் செபிக்கிறாரு, அந்த கண்களை நம்ம திறந்துடும் அப்படின்னு சொன்னோடனே அவன் கண்ணை திறக்கிறான். அந்த திறந்தவனே பார்த்துட்டு பயந்து போடுவான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம பல வகைகளை நம்ம கூட இருக்கிறது, அல்ல நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நம்ம சரியாய் பார்க்காததுனால இருக்கிற பிரச்சனை தான் அவரோட நம்பிக்கை நம்ம உழைத்து கொள்வது. அவர் கூட இருக்கிறாரு, அவர் நம்ம சரியாய் பார்த்துட்டோம்னா நம்முடைய நம்பிக்கை குறையாமல் நம்ம நடத்துகிறது. முதலாவது காயங்கள் கரங்களையும் கால்களையும் மாற்றமல்ல, அவர் நமக்கு நம்பிக்கை தருகிறவராக இருக்கிறவர். கண்களை திறந்து பார்க்க சாதாரண மனுஷர் கண்ணில் பார்த்தோம்னா எதுவுமே இல்லாத போல வெறுமையாக தெரியும். ஆனா ஆவிக்குரிய கண்கள் நான் பார்க்கும்போது கண்களை கத்த திறக்க சொல்லி ஆண்டோட பார்த்தா கூட என் கண்ணை தொடுங்கப்பா, தொட்டு என் கண்களை திறந்துடும், என் கண்களை திறந்துடணும். நான் பேசும்போது அல்லது நான் செய்கிற வார்த்தைகள் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல, ஆனா என் கண்ணை திறந்தீங்கன்னா எனக்கு முன்பாக இருக்கிற நீர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு அது ஏதுவாக இருக்கும் சொல்லி ஆண்டவர் பார்த்து கேட்பான். ஆண்டவர் பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் என் கண்ணை தரேன், என் கண்ணை தரேன், என் கண்ணை தர நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் கேட்க கற்றும்போது முதலாவது என்னை பாருங்கள் என்று சொல்லுகிறார். 2வது காரியம் அதே பகுதியில அடுத்த பகுதியில் என்னை தொட்டு பாரு. பார்க்கிறதுக்கு நம்ம கண் என்ற தூரத்துல பார்க்கலாம், எவ்வளவு தூரம் பார்க்கலாம், நம்மளுக்கு அடல் இருக்க அடல் எந்த தூரம் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனா தொட்டு பாருங்கள் என்று சொல்லும்போது அவர் அருகில் இருந்தால் மாத்திரமே தொட முடியும். அப்போ தொட்டு பார்க்கிற அளவுக்கு நம்ம ஆண்டோட நெருங்குகிற ஒரு அனுபவத்தை கற்று நமக்கு தருவாங்க. அல்ல ஆண்டோட தொட்டு பார்க்கிற அளவு நம்ம அவர் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாவதற்கு அது ஏதுவாக இருக்கும். சும்மா தூரத்து பார்க்கிறது வேறு, தூரத்து பார்க்கிறது ஆண்டோட பார்க்க முடியும். அவரை நம்ம கண்ணது வந்தாங்க அவருக்கு ஃபுல் காலையில் பார்க்க முடியாது, எப்படி பண்ணுறது பார்க்க முடியும். ஆனா அதை தாண்டி என்னை தொட்டு பாருங்கள் சொல்லும்போது அவர் இடத்துல இன்னும் நெருங்கி அவர் தொட்டு பார்க்க ஆண்டு நமக்கு கிருபை தருவாராக. அந்த வசனத்தில் நான் சொல்லுவேன் அடுத்த போது தொட்டு பாருங்க. யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா, யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் அறிந்தவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, இவர்தான் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். யோவான் சாணகன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கரையிற பிறகு அது வரைக்கும் ஒன்றும் பெருசா அவருக்கு தெரியாமல் அந்த அத்தனை சம்பவம் ஒட்டுமொத்தமா உள்ளடங்கிய ஒரு சம்பவமாக இது அங்க சொல்லப்படுகிறது. யாரை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் ஒரு தெளிவு அவருக்கு இருந்துச்சு. தெளிவு நமக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவரை பார்க்க நமக்கு ஒரு தெளிவு அவசியம். இந்த தொட்டு பாருங்கள் என்று சொல்லும் போது அதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவல். யோவான் சாணகன் பார்க்கிறாரு, ஆனா தொட்டு பார்க்கல, அடுத்த லெவலுக்கு போகல. ஆனா இங்க தொட்டு பாருங்கள் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணுற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதே புத்தகத்துல நீங்க 39ஆம் வசனத்துல என்னை தொட்டு பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். ஏன் தொட்டு பார்க்கணும் அப்படின்னா, நான் நம்பிக்கை வச்சுக்கிறாரு யார் என்பதை நான் தொட்டு பார்க்கணும். நான் யாரை நம்புறேன் நாம தொட்டு பார்க்கல நமக்கு தெரியாது. நம்ம சரியா அவரை தொட்டு பார்க்கணும்னா நம்ம வாழ்க்கையில செய்கிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம தொட்டு பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நாம இந்த வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 17ஆம் அதிகாரம். ஆண்டவர் எப்படிப்பட்டதை இங்க தெளிவுபடுத்துறாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தம்மை தடவியாக ஒரு கண்டுகொள்ளத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். நல்லவர்
தனிமையான ஆண்டவரை கண்டு கொள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் கிட்ட இருக்கணும். டிஸ்டன்ஸ் இல்லாமல் தூரம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட ரொம்ப விலகி போகாமல் அவருக்கு நெருங்கி அவரை தொட்டு பார்க்கிற ஒரு அனுபவத்தை கத்தர் தருவாராங்க. இந்த நாட்கள் வீடுகள் இருக்கிறோம், ஆண்டவரை தொட்டு பார்த்தா என்ன நடக்கும்? வசதி ஓர்த்தை தொட்டா பெரும்பாடு சுகம் அடைந்தது. ஆண்டவரை தொட்டா அன்பு புறப்பட்டு வரும், கிருபை புறப்பட்டு வரும், சித்தம் புறப்பட்டு வரும், தேவ சிந்தை புறப்பட்டு வரும், அந்த வார்த்தை புறப்பட்டு வரும். அவர் தொட்டு பார்க்கும்போது தான் நிறைய காரியம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அவருடைய வல்லமையை தொட்டா தான் வல்லமை நமக்கு வருவது பார்க்க முடியும். அவரை தொட்டு பார்த்தா தான் அவர் மேல இருக்கிற அன்பு. தொட்டு பார்த்தபோது ஆண்டவர் செய்கிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள் என்று சொன்னா, தொட்டு பாருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் மூன்றாவது நிலையில் கத்தரை கொண்டு போகிறார். ருசித்து பார்க்கும்படி, ருசித்து பார்க்கும்படி. தொட்டதினாலே வல்லமை பெறப்படுது. ருசித்து பார்க்கும்படி அந்த அடுத்த நிலைக்கு ஆண்டு கொண்டு போகுது நாம் பார்க்க முடியும். அதே அதிகாரத்துல ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34 அதிகாரம் 8 சொல்வது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் ருசித்து பார்ப்பதற்கு நாம் தொட்டு பார்ப்பது அடுத்த லெவலுக்கு நாம் போகணும். ருசித்து பார்க்கணும்னா ஆண்டவர் யார் என்பதை நம்ம அதிகமாய் புசிக்க வேண்டும். புசிக்கணும்னா இந்த ஜீவனுள்ள வார்த்தை தானா என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அதை புசித்தால் மாத்திரமே நமக்கு முடியும். அதுதான் 1 யோவான் 1 அதிகாரம் 1 தெளிவாக சொல்லப்படுறது. வாசிக்க 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் சாட்சிகள் சொல்றோம். அப்ப ஜீவ வார்த்தையை தொட்டு பார்க்கறதுல சுவைக்கிற ஒரு அனுபவம், அவருடைய வார்த்தையை சுவைக்கிற ஒரு அனுபவம். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நாட்களில வேத வாசத்தை சுவைக்கிற ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியம். தொட்டு பார்க்கிற அனுபவம், அடுத்து சுவைத்து பார்க்கிற அனுபவம். அந்த அனுபவத்துல தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய நம்பிக்கைகளாக நம்ம கொண்டு போக கர்த்தர் உதவி செய்வாராக. 4வது காரியம், அவர் சுவைத்து பார்க்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சந்தோஷத்தை அவர்களுக்கு அனுபவிக்கிறாங்க. அவர் யார் என்பதை அவர்கள் கண்ட உடனே 24 அதிகாரத்துல 43வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் வாங்கி அவர்கள் கண்களுக்கு முன்பாக புசித்து என்று சொல்றார். ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதை அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த 41 வசனத்துல, ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசி அவள் ஆச்சரியப்படுகிறது. அப்படின்னா அவங்க சந்தோஷம் வந்துருச்சு. இயேசு வந்திருக்கிறாரு, நடுவில் இருக்கிறார், நான் பார்த்துட்டேன், நான் தொட்டுட்டேன், ருசிச்சுட்டேன், ஆனா சந்தோஷமா இருக்கிறேன். அந்த சந்தோஷம் மட்டும் இல்ல, அவிசுவாசமும் கூட இருக்கு. அவர்களுக்கு சந்தோஷம் வந்தா போதாது, நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் வந்தா போதாது. அடுத்த நிலைக்கு விசுவாசத்திலே வளர்ந்த ஒரு அனுபவம், நம்பிக்கையில வளர்ந்த ஒரு அனுபவம் கர்த்தர் நமக்கு தருவாராக. அந்த விசுவாசத்துல வளர்ந்த ஒரு அனுபவம், நம்பிக்கையில வளர்ந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அடுத்த நிலைக்கு கொண்டு போவாராக. அவர்களுக்கு இருக்க சந்தோஷம் வந்துச்சு, விசுவாசம் வரல. அப்படி விசுவாசம் வர்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அங்க இருக்க அவர்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கேட்டு வாங்கி அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக அதை புசிக்கிறத நான் பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம கிட்ட சந்தோஷம் வந்துருச்சு, ஒருவேளை விசுவாசம் வரணும், நாம கிட்ட இருக்கிறது நன்மை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வானாக. நம்ம அவர் கையில ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை அவர் விரும்புகிற பாத்திரமாய் நம்மை வணைந்து நம்மை உருவாக்கி அவர் விரும்புகிற வார்த்தையை நம்மை புசிக்கும் பொழுது நாம் அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கையை மோல்ட் பண்ணி அவர் சரியாய் கொண்டு போகும்போது அதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும், ஆண்டவர் நம்மை உருவாக்க வேண்டும், ஆண்டவர் உயர்த்த வேண்டும், எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு இல்லாமல் இருக்கு, தொட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கு, ருசித்து பார்க்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கு. அடுத்த நிலைக்கு போகிறது. ருசித்து பார்ப்பேன், வேதவசனம் நல்லா வாசிக்கிறேன், ஆனா ருசித்து பார்க்கிறேன், ஆனா எனக்கு விசுவாசம் இல்லை. இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஏன் விசுவாசம் இல்லாமல் போகிறது? நம்மை அர்ப்பணிக்காத ஒரு நிலை நமக்குள்ள இருக்கும் போது, நம்மை அர்ப்பணிக்காத ஒரு நிலை இருக்கும் பொழுது நம்ம என்னதான் வேத வாசித்தாலும் நமக்குள்ள நம்பிக்கை பூரணப்படாது. நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த நம்பிக்கை பூரணப்படுகிறது. நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்பிக்கை பூரணப்படுகிறது மட்டுமல்ல, நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் நம்மை மாற்றுகிறார். கர்த்தர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் நம்மை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமடைந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் பூமியிலே தரிசனம் பண்ணார். அந்த முதல் வாரம் நம்ம இன்று இருக்கிறோம். இந்த 40 நாள் தரிசனம் ஆகும் போது என்னெல்லாம் செய்தார், எப்படிலாம் நடந்தது, அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். அடுத்த வாரத்தை இன்னும் அதை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார். வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
49 லூக்கா புத்தகம் 24 49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இப்பொழுது நம்ம இருக்கிற இடங்களில ஆண்டவர் நமக்கு நம்பத்தக்கவராய் மாறிட்டாரு, நமக்கு நம்பிக்கைக்குரியவராய் மாறிட்டாரு. ஆனா நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு உன்னதத்திற்கு ஒரு பலன் அவசியம். அந்த பலன் நம்ம இடத்துல வர வரைக்கும் நாம் எருசலேமிலே காத்திருக்க உதவி செய்வாராங்க, இருக்கிற வீடுகளிலே காத்திருக்க உதவி செய்வாராங்க. திரும்ப அடுத்த வாரத்தில் தியானிக்கும் போது உன்னதத்துக்கு வரக்கூடிய பலன் என்ன, அது எப்படிப்பட்ட பலன் என்பதை நாம் தியானிக்க உதவி செய்வாராங்க. இன்றைக்கு நம் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவராக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய நம்ம அவரை இன்னும் நெருங்கி பார்க்க ஆண்டு நமக்கு உதவி செய்வார். அப்படி கூட நண்படிட்டு விருதுகளில் கண்கள் மூடி ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை விசத்தத்தை நிறைவேற்றி எங்களை அர்ப்பணிக்கிறோம், விசத்தத்தை நிறைவேற்றி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களில நம்பத்தக்கவர் நீர் என்பதை ஆண்டவரை உயிர்த்தெழுந்த தேவனாக நீர் அவர் நடுவிலே வந்து நின்று சாட்சி கொடுத்தீங்கப்பா. உயிர்த்த தேவனாக ஒரு வாழ்க்கையில கிரியை செய்தீங்க. அடுத்த நிலைக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்காக நாள்தோறும் ஆண்டவரே அவர்களிடத்தில் பேசுகிற அனுபவத்தை இந்த அருகதுக்காய் சொல்கிறோம். பாருங்கள் என்று சொன்னேன், தொட்டு பாருங்கள் என்று சொன்னேன், ருசித்து பாருங்கள் என்று சொன்னேன். ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் ஆண்டவரே விசுவாசம் அதிகமாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே எங்களை மாற்றுவதற்காகவே எங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லிக்க ஆண்டவரை பார்த்து கடைசியா ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னேன். ஆண்டவர் சமூகத்தில் அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படி விட நாள் நிற்கிற நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏற்ற விதங்களில் எங்களை மாற்றுங்கப்பா. நீ விரும்புகிற பாத்திரமா எங்களை மாற்றுங்க. நாங்கள் வீடுகளிலே ஆண்டவரே கூடி ஆராதிக்கிற நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நீ விரும்புகிற பாத்திரமா எங்களை நாள்தோறும் மாற்றிக்கொண்டே போகிறாங்க. எங்களுக்குள்ள உடைய குணாதிசயங்கள் வெளிப்படட்டும், எங்களுக்குள்ள உடைய கிருபை வெளிப்படட்டும், எங்களுக்குள்ள உடைய தயவுள்ள சித்தம் எங்களுக்குள்ள பரிபூர்ணமாய் வெளிப்பட எங்களை ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். வீடுகளை கூடி ஆராதிக்கிற வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தை கொண்டு நீரோட ஆளுமை செய்வீராக, தேவைகளை சந்திப்பீராக, நிறைவாய் நடத்துவீராக. ஆண்டவரே தூரத்திற்கு பார்க்கிற அனுபவம் அல்ல, கிட்டே வந்து தொட்டு பார்க்கிற அனுபவத்தோட பிள்ளைகளுக்கு தாங்க. தொட்டு பார்க்கிற அனுபவம் மாத்திரமல்ல, வசனத்தின் ஊடாக ஜீவ வார்த்தையூடாக ருசித்து பார்க்கிற அனுபவத்தோட பிள்ளைகளுக்கு தருவீராக. ருசித்து பார்க்கிற அனுபவம் மாத்திரமல்ல ஆண்டவரே, வசனத்தை நல்லா வாசிக்கிறோம், அதனால ஒரு சந்தோஷம் வருது, ஆனாலும் ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சந்தேகத்துக்கு இடம் கொண்டாதபடி தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். நீர் அற்புதமான காரியங்களை செய்யும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆண்டவருக்கு செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒன்றிலும் குறைபடாதபடி தேவையெல்லாம் சந்திங்கப்பா. அவர்களை கொண்டாடவைகளை ஆண்டவரே சொல்றதை சந்திக்க முடிச்சிருக்கிறேன். தேவக்கார மாத்திரம் கூட நடத்தட்டும், மகிமையான காரியத்திலேயே செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், எங்களையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உன்னுடைய ஜீவ வார்த்தை ஆண்டவரையே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தொடும்போது புறப்பட்டு வருகிற அந்த வல்லமை, ஆண்டவரை உலகத்தில் வரக்கூடிய தொட்டு பார்க்கும்போது வரக்கூடிய அந்த அன்பு, ஆண்டவரை பார்க்கும்போது வரக்கூடிய அந்த அனுபவமான காரியம் எங்கள் வாழ்க்கையில நாளோடும் ஆண்டவரை விருத்தியாக உதவி செய்து கொடுக்கிறோம். உடைய கிருபைகளை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து மகிமை எங்களோடு நடத்திட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இவ்வளவுமே நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை வருவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைவும் இன்றும் எங்கள் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து வீடுகளிலே ஆராதிங்கள். மற்றபடி ஒற்றை காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு கூப்பிடுகிறேன், உங்களோட பேசுகிறேன். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை என்னோட பகிர்ந்து கொள்வது வசதியாக இருக்கும். இன்னும் சில நாட்களுக்குள்ளாகவே இந்த சூழ்நிலை மாறப்போகிறது என்பதை என்னுடைய விசுவாசம். அப்படி மாறும்பொழுது நம்முடைய தொடர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டு நாமத்தை பயன்படுத்த நமக்கு